முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வானிலை இருக்கையாக சரியாக காலை 9 மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. நமது யூடியூப் சேனலுக்கு இப்போது புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைபராக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைக்கான விரிவான வானிலை அறிக்கையை பார்க்கலாம். தமிழகத்தின் கேரள பகுதிகளின் அருகாமையில் தமிழகம் மீதும் கேரள பகுதிகளின் மீதும் அரபிக்கடலின் மீதும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தொடர்ச்சியாக நிலவி வருகிறது. இந்த சுழற்சி இருப்பதன் காரணமாக இன்றும் நாளையும் வரை மழை நீடிக்கும். நம்ம அறிவிக்கப்பட்டது 21ஆம் தேதி வரை. கடந்த 5ஆம் தேதி தொடங்கிய மழை சரியாக 21ஆம் தேதி வரையிலும் தீவிரமாக பெய்திருக்கிறது. 5ஆம் தேதி முதலே தீவிரமான சுற்று மழை தொடங்கிவிட்டது. 5ஆம் தேதிக்கு முன்கூட்டியே அதாவது 4, 3 இந்த தேதிகளிலே தீவிரமான மழை அமைப்புகள் தொடங்கியிருந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலிருந்து தொடங்கிய மழைப்பொழிவுகள் இன்று சரியாக ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரையிலும் மிக தீவிரமாக இருந்திருக்கிறது தமிழகம் எங்கும். இதிலும் நிறைய இடங்களில் மழை ஒதுக்கியிருக்கலாம், மழை பெய்யாமல் இருக்கலாம், பெய்த இடங்களில் வலுவாக பெய்திருக்கலாம், தொடர்ச்சியாக பெய்திருக்கலாம். இதே போன்ற ஒரு காலநிலை ஆகஸ்டில் வரும் அப்படின்றத நம்ம முன்கூட்டி அறிந்தது தானே, தெரிந்தது தானே, நம்ம ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் சொன்னது தானே. ஆகவே மழை என்பது தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களிலும் பொழிந்திருக்கிறது. இயல்பை விட இன்று வரை 100% கூடுதலான முறையில் மழை எந்த வருடமும் இல்லாத அளவில் ஆகஸ்ட் மாதத்தில் அதிகமான மழை. ஆகவே இனி வரக்கூடிய நாட்கள் தமிழ்நாட்டில் மழை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நான் உங்கள் முத்துசெல்வம் மதர்மன் நான் இப்போது உங்களிடம் அதை எடுத்துரைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி விலகிய பிறகு வட இந்திய பகுதிகளிலிருந்து நம்ம ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி குத்துக்கதிர் சூரியனுடைய நேரடி பார்வைன்னு சொல்லலாம். தமிழில் சுருக்கமாக சொல்லணும்னா சூரியனுடைய நேரடி பார்வை. அது எப்படி சூரியனுக்கு எப்படி பார்வை இருக்கும் அப்படின்னா, நான் நேற்றைய ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன். மே மாதத்தில் சூரியனுடைய பார்வை நம் பகுதியில் கன்னியாகுமரியில் விழுந்து பிப்ரவரி மாதத்திலிருந்து தொடங்கி இந்திய பெருங்கடலிலிருந்து வந்து ஏப்ரல் 21ஆம் தேதியிலிருந்து சுமார் கன்னியாகுமரியில் விழுந்து மே மாதம் 10ஆம் தேதிக்குள் அது சென்னையை தாண்டி அது ஆந்திரா, ஒடிஷா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம் அப்படின்னு வட இந்தியாவை நோக்கி போகும். போயிட்டு மறுபடியும் ஜூலை, ஆகஸ்ட்டுக்கு பிறகு மறுபடியும் ரிட்டர்ன் வருவோம். அதாவது மே மாதத்தில் போகுகிறது, ஜூலையில் ரிட்டர்ன் ஆகும். ஜூலையிலிருந்து பின்னோக்கி நகரத் தொடங்கும். ஜூலையில் மேலே நோக்கி நகர்ந்து பிறகு அதே ஜூலையில் பின்னோக்கி நகரத் தொடங்கும். அப்போது பின்னோக்கி நகரும்போது சரியாக நம்ம அருகே வருவது என்பது செப்டம்பர் மாதம் ஆகிரும். இப்போதும் அதே சூழ்நிலை தான். தற்போது சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் அருகாமையில் சூரியனுடைய குத்துக்கதிர் நேரடி பார்வை விழுகிறது. அப்போது நேரடி பார்வை அடுத்து வரக்கூடிய நாட்களில் சென்னை, புதுச்சேரி, காஞ்சிபுரம், கடலூர், நாகப்பட்டினம், அதுக்கு பிறகு தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி என செப்டம்பர் முதல் 2 வாரங்களுக்குள்ளேயே இந்த பார்வை என்பது சூரியனுடைய பார்வை என்பது விழுந்து இந்திய பெருங்கடலை நோக்கி, அதாவது நம்ம பருவமழையை கொடுக்கக்கூடிய இந்திய பெருங்கடலை நோக்கி முழுவதுமாக திரும்பிவிடும். அப்போது என்ன ஆகும்னா, இந்த பார்வை நம்ம மீது விழுகின்றது, அது குத்துக்கதிர் விழுகிறதுன்னு சொல்லலாம், பார்வை விழுகிறதுன்னு சொல்லலாம். வெளிச்சம் அந்த சூரியனுடைய மிக சக்தி வாய்ந்த குத்துக்கதிர்கள் அலைகள் வருகிறது, வெப்பநிலை உயரும் என்று எடுத்துக்கொள்ளலாம். எப்படி வேண்டுமென்றால் உங்களுக்கு கற்பனைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாமே தவிர்த்து இந்த சூரியனுடைய குத்துக்கதிர் விழுகின்ற காரணத்தினால் வெப்பநிலை மிக அதிகமாக உயரும். கோடை காலம் போன்று வெயில் சுட்டெரிக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு 1.5 மாதங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 1.5 மாதங்களுக்கு எந்த அளவுக்கு சூரியன் சுட்டெரித்தாலும் அவ்வளோ சுட்டெரிக்கக்கூடிய அந்த சூரியனுக்கு ஈடிணையாக மழை நன்றாக பொழியும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வானம் பார்த்து மழை பெய்யும். இந்த வருஷம் கடந்த 4 வருடங்களாக யூடியூப் சேனல் நம்ம என்னைக்கு ஆரம்பிச்சிருந்தோமோ அதிலிருந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு பஞ்சமோ மழை பொய்த்ததாக வரலாறுகளே இல்லை. கடந்த 5-6 வருஷங்களாக இந்த வருடமும் மழை பொய்ப்பதாக இந்த வருஷம் மழை பொய்ப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா இந்த வருஷம் நியூட்ரலிலிருந்து வலுவான நிலையை நோக்கி ஐஓடி நகர்கிறது. அப்போது வலுவான நிலையை நோக்கி ஐஓடி நகரும்போது வலுவான முறையில் மழையை கொடுக்கலாம். ஆனால் பெரும் மழையும் இருக்காது, பெரும் வெள்ளமும் இருக்காது. தேவை எதுவோ அந்த அளவிற்கு மழை இருக்கும். ஆகவே நீங்கள் கட்டாயமாக வானிலை அறிக்கையோடு இணைந்திருக்கணும். சுமார் இன்றைக்கு தினத்தை பொறுத்தவரையில் மழை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் மழை அதிகமாக பதிவாகும். இன்றைய தினங்களில் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிக நன்றாக மழை இருக்கும். தேனி, தென்காசி, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை இன்றைய தினம் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது.
இன்று மட்டுமே இந்த மழைப்பொழிவு, நாளைய தினத்திலிருந்து இந்த மழைப்பொழிவினுடைய பரப்பளவு சற்று குறையும். அதற்கு பிறகு முழுவதுமாக குறையும். அடுத்த 5லிருந்து 6 தினங்கள் முழுவதுமாக தமிழகம் எங்கே விட்டு 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 ஒரு சில இடங்களில் மழை இருக்கலாமே தவிர்த்து அந்த 5-6 தினங்கள், குறிப்பாக 22ஆம் தேதியிலிருந்து சுமார் 27ஆம் தேதி வரையிலும் எந்த ஒரு மழையும் பெரியதளவில் தமிழ்நாட்டில் இருக்காது. இந்த காலகட்டத்தில் தங்கள் எந்த ஒரு விவசாய பணிகள்னாலும் செய்யலாம். அதற்கு பிறகு மீண்டும் படிப்படியாக மழை அதிகரிக்கும். ஒரு 5-6 நாள் இடைவெளி கொடுத்து மீண்டும் வருகின்ற மழையை, இந்த இடைவெளி கொடுக்கக்கூடிய டைமை நீங்கள் சரியாக அந்த மணி நேரங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும் என்பதை நான் தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்கிறேன். அதுக்கு பிறகு நம்மளுடைய எப்பயுமே பொறுத்தவரையில் பொதுவாக கோடைக்காலம் தொடங்கும் போது தான் அந்த கோடைக்காலம் எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறதுனா, சூரியனை குத்துக்கிறது நேரடியாக தமிழ்நாட்டில் விழுந்து வடக்கை நோக்கி போகும்போது அந்த வெப்பநிலையோட தாக்கம் அதிகரிக்கிறது. அதுதான் நம்ம கோடைக்காலம்னு சொல்கிறோம். ஆனால் தற்போது ஜூலைக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த சூரியனை குத்துக்கதிர் நம்மளுக்கு செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு முழுவதுமாக நம்மை அடைந்து செப்டம்பர் 2வது வாரத்தில் நம்மளை விட்டு விலகி இந்திய பெருங்கலை நோக்கி போகும். அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தமிழகம் எங்கு பரவலாக மழையை கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். ஆகவே அந்த மழை வருகின்ற காலகட்டம் உருவாகும் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் இந்த ஒரு 5-6 இடைவெளி தான் இந்த 5-6 நாட்கள் இடைவெளி தான் உங்களுக்கு மிகவும் அற்புதமான காலகட்டம். அதற்கு பிறகு வருகின்ற இடைவெளி என்பது இடைவெளி இருக்காத ஒரு சூழ்நிலையை காணப்படும். ஏன்னா நம்மளுடைய குத்துக்கதிர் நேரடியாக இந்திய பெருங்கடலுக்கு போயிடுச்சுன்னா அடுத்ததாக மழையை உருவாக்கக்கூடிய தன்மையை நம்மளுக்கு அதிகமாக கொடுக்கும். அது வரும் வரையிலும் நம்மளுக்கு மழை பெய்து முடிந்து விட்டது. அவர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் எப்போவுமே அவர் வரும்போது மழை இருக்காது. அவர் போன பிறகு அவர் வர்றதுக்கு முன்கூட்டி அதிகமான மழை இருக்கும், அவர் போன பிறகு மழை அதிகமாக இருக்கும். இப்போ அவர் வர்றதுக்கு முன்கூட்டி அதிகமான மழை பெய்து விட்டது. இப்போ அது அந்த சூரியனை குத்துக்கிறது நம்ம அருகே விழுந்து அது இந்தியன் ஓஷனுக்கு போய் அது இன்னும் கீழே நோக்கி போகும்போது, அதாவது அண்டார்டிகாலாம் கோடை காலம்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு பருவமழை காலம்னா அண்டார்டிகாவில் அது கோடை காலம். ஸோ அந்த கோடை காலங்களில் நம்மளுக்கு டைரக்ட்லி மழைக்காலமாக மாறும். அண்டார்டிகாவில் கோடை காலம். அண்டார்டிகாவில் எப்படிங்க கோடை காலம்னா அவர்களுக்கும் கோடை காலம் இருக்கிறது. அண்டார்டிகாவுக்கு நேரடியாக அந்த சூரியனை குத்துக்கிறது அங்கே விழாது, ஆனால் அந்த எஃபெக்ட் அங்கே தெரியும். ஸோ அப்போ நம்மளுக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகும் நவம்பர், அக்டோபர், டிசம்பர் காலகட்டங்களில். ஆக அது வருவதற்கு முன்கூட்டியே இந்த செப்டம்பர், இன்னும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10லிருந்து 15 நாட்கள் இருக்குது செப்டம்பருக்கு. செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் 2 மாதங்களுமே தமிழ்நாட்டிற்கு இந்த வெப்பநிலையோட தாக்கம் அதிகமாக இருந்தாலும் மழையும் அதுக்கு தகுந்த மாதிரி பெய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த ஆண்டு லானினாவை பொறுத்தவரையில் லானினா ஆண்டுகளாக இல்லை, நியூட்ரல் ஆண்டுகள். அதே மாதிரி எல்னினோ அந்த அமைப்பும் கிடையாது. இந்த வருஷம் லானினாவும் கிடையாது, எல்னினோவும் கிடையாது, நியூட்ரலாக இருக்கிறது. அயோடியும் இந்த வருஷம் நியூட்ரல். இரண்டும் நடுநிலை என்ற நிலையிலே காணப்படுகிறது. அப்படி இருக்கிறதுனால நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். எந்த ஒரு பாரபட்சமும் இருக்காது. சிறப்பான சுற்றுகள் அமையும். தமிழகம் எங்கும் பரவலாக மழை பதிவாகும். எந்த ஒரு இடையூறும் தமிழ்நாட்டிற்கு பெரிய அளவில் இந்த வருஷம் வட இந்திய குளிரலையினால் ஏற்படுவதற்கோ அல்லது பருவமழை பொய்ப்பதற்கான எந்த ஒரு காரணிகளும் பெருமளவிற்கு இல்லை. ஆகையினால இந்த வருஷம் நம்மளுக்கு பரவாயில்லை அப்படின்ற சொல்லக்கூடிய அளவில் போதும் என்கின்ற நிலையில், போன வருடம் போன்று அதிக வெள்ளமும் இல்லாமல், போன வருடம் போன்று மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு இல்லாமல் நடுத்தரமான மழையும் தேவைக்கேற்ப மழையும் பொழிந்து விவசாயம் செழிக்கும். இந்த வருஷம் பொன்னான ஆண்டாக அமையும் அப்படின்றதுல இன்றைக்கே தெரிகிறது. அதே போன்று புயல்கள் இருக்குமா, சில இடங்களில் வெள்ளம் பெருக்கு ஏற்படுமா, சில இடங்களில் பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா, அறிவியல் ரீதியாக மட்டுமல்ல ஆன்மீக ரீதியாகவும் நம்ம சிந்திக்கும் போது, பஞ்சாங்க ரீதியிலையும் சிந்திக்கும் போது எல்லா விஷயங்களிலுமே இயற்கை பேரிடர்கள் வருவது தமிழ்நாட்டிற்கு உரிது. அது புயலாக இருக்கணும், இல்லைன்னா வெள்ளமாக இருக்கணும். ஆக ஏதோ ஒன்று தமிழ்நாட்டுக்கு வரும் என்பது தான் இயற்கையின் நீதி. அதுவே பார்த்திங்கன்னா வானிலை. ஏதோ ஒன்று இயற்கையினால் பாதிப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். ஆனால் இந்த வருஷம் அந்த பாதிப்புகள் எந்த அளவுக்கு தாக்கத்தை விளைவுகளை ஏற்படுத்தும். எல்லா வருஷங்களும் பாதிப்பு உண்டு. இந்த வருஷங்கள் அதோடைய தாக்கமும் வீரியமும் எந்த அளவுக்கு இருக்கிறதா அப்படின்றதையும் பகுதி 3வது வடகிழக்கு பருவமழை அறிக்கையில் மிக தெளிவான கருத்துக்களுடன் இனிப்பான செய்திகளையும் உங்களிடம் பகிர்கிறேன். அந்த அறிக்கை வருவதற்கு செப்டம்பர் 15ஆம் தேதி வரையில் ஆகலாம். ஆகையினால் அதுவரை தினசரி வானிலை அறிக்கையும் நீண்டகால வானிலை அறிக்கையும் தொடர்ந்து கேட்டிருந்து இணைந்து கேட்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இன்றைய தினம் தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களை மையமாக வைக்கக்கூடிய மழை, நாளை தினம் வட மாவட்டங்களை மையமாக வைக்கும். நாளை மறுநாளுக்கு பிறகு மழையின் பரப்பளவு சற்று குறைந்து காணப்படும். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக 27ஆம் தேதி வரைக்கும் பரப்பளவு சற்று குறைந்து 27ஆம் தேதியிலிருந்து மீண்டும் மழை அதிகரிக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.